நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்ல டே 15. நேற்று தான் பர்கூர் நியர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு பர்கூரே போக வேண்டிய வேலை வந்துருச்சு. வீட்டில் சும்மா தான் படுத்துட்டு இருக்குல்ல, வா பர்கூர் வரைக்கும் போகலான்னு சொல்லி எங்கள் மாமா கூப்பிட்டாரு. மாமா 2 நிமிஷம் சாப்பிட்டு வந்துடுறேன். மீனை பொரிச்சு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உண்மையை சொல்லி ஆகணும், நேற்று தான் பைக்கில் பர்கூர் போயிட்டு வந்தேன். ஆனாலும் இன்னைக்கு காரில் போக அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்க பார்த்தீங்களா. அதுவும் அந்த இடத்துல அடிக்கிற சில்லுன்னு கற்று ஃபீல் பண்ணிட்டே போனேன். எங்கள் மாமா ஓரமாக வண்டியை நிறுத்தினார். என்னென்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கடையை அந்த இடத்துல போய் கட்டி வச்சிருக்காங்கப்பா. இந்த இடத்துல இந்த கடை வந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இல்லாமல் கம்முன்னு போய் சுட சுட ஒரு காஃபி அடிச்சுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம ஊரில் அடிக்கிற வெயில்ல ஒன்றும் தாங்க முடியலப்பா. சரி ஓகே, மலைக்கெல்லாம் போனால் கொஞ்சம் ஜாலியாக வைபா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனால் இவங்க அங்கே போய் மலை ஏற விட்டாங்க. என்னைய பார்க்க சின்ன மலை இருக்கே, ஜாலியாக அப்படி ஏறலன்னு பார்த்தா அது பெரிய பாறாங்கல்லாம் இருக்குது. ஏறுறதுக்குள்ளே உஜ்ஜோன் ஆகி போச்சு. அது நான்லாம் பரவாயில்ல, வாட்டர் பாட்டில் தான் வச்சுருந்தேன். எங்கள் மாமா ஒரு 10-15 கிலோ மூட்டையோட தூக்கிட்டு போனார். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவ்வளோ வெயில் அடிச்சு அவ்வளோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சூடாலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. என்னதான் கிளைமேட் சில்லுன்னு இருந்தாலும் மலை ஏறின சோறு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டைம் ஆகிட்டோம். அப்புறம் நாங்கள் என்ன வேலைக்கு போகணும்னு சொல்லி நாளைக்கு வர வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.